வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 8th லெசனான இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் குறித்து தான் டீட்டெயில் ஆகும். ஸோ இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதாவது பார்ட் 1ல ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்க அந்த பார்ட் 1 வீடியோ கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில முக்கியமான ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக்ஸ்ல, 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி. அது இன்றைய வகுப்புலதான் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துடுங்க. பார்ட் 1ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய காலத்துல இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, எப்படி அவங்க கையில அரசியல் போணுச்சு, அதுக்கப்புறமா பொருளாதாரத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். அவங்களுடைய காலகட்டத்துல 3 காலமாக பிரிச்சாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்துல இந்திய பொருளாதாரத்தை 3ஆ பிரிச்சாங்க. ஒண்ணு வணிக மூலதன காலம், அடுத்தது தொழில் மூலதன காலம், 3ஆவதா நிதி மூலதன காலம் அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயில்டா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்திய கைவினை பொருட்களுடைய நசிவு காலம், அதாவது கைவினை பொருட்கள் எப்படி நசிவுற்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீட்டெயில்டா முந்தைய வகுப்புல பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்திய நில உடைமை முறைகள், 3 முறைகள் இருக்கும். சோ ஜமீன்தாரி முறை, அடுத்தது மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, இது குறித்தும் நம்ம வந்து டீட்டெயில்டா பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்கியமான தொழிற்கொள்கைகளை பத்தி பார்த்தோம். 1991ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த முக்கிய தொழிற்கொள்கைகள் குறித்தும் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். சோ அதுக்கு அடுத்தது பசுமை புரட்சி பத்தி, இதோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி எல்லாமே டீட்டெயில்டா நம்ம பார்த்திருக்கோம் முந்தைய வகுப்புல. கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய அளவிலான தொழிற்சாலைகள், அதாவது எஃகு தொழிற்சாலைகள் எங்கெங்க இருக்கு, சணல் தொழிற்சாலைகள், பருத்தி நெசவு தொழில்ல, அடுத்தது பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு குறித்து தகவல்கள் இந்தியாவுல இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம இதெல்லாமே வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். சோ அதனால இது குறித்து எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டா பார்த்தோம். சோ இன்றைய வகுப்புல இந்த 8.9ல இருந்து தான் நம்ம பார்க்கணும், சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். சோ இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்துல சிறு தொழில்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இங்க மொத்தமா, அதாவது நியூவா வரக்கூடிய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 60 to 70% ஆஃப் நியூ இன்வென்ஷன் எல்லாமே எங்க இருந்து தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறு தொழில்கள் மூலமா தான் இருந்துதான் வருது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில்கள் எல்லாமே, பெரும்பான்மையான தொழில்கள் எல்லாமே ஒரு காலத்துல சிறிய தொழில்களா உருவாக்கப்பட்டு பின்னாடி அதெல்லாம் வளர்ந்து பெரிய தொழில்களா மாற்றம் அடைந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி பொருளாதார முன்னேற்றத்துல சிறு தொழில்களுடைய பங்கு முக்கியம் அப்படிங்கறத பார்த்தோம். சோ அப்ப எந்த விதத்துல எல்லாம் இது முக்கியமானது அப்படின்னு சொல்லிதான் அடுத்து 1 by 1ஆ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சிறு தொழில்கள் மூலம் வேலை வாய்ப்பு. சோ சிறுதொழில்கள் வந்து அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடிய உத்தியை தான் பயன்படுத்துகிறது. அதனால வேலை வாய்ப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுதொழில் துறைகளானது இருக்கு. புரியுதுங்களா? சோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெஷினரிஸ் மூலமா வந்துட்டு மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சிறுதொழில் துறையில வந்துட்டு அதிக அளவு மக்களை வந்து பயன்படுத்துறாங்க, மனித வளத்தை பயன்படுத்துறாங்க. சோ அதனால வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு துறையாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுதொழில்கள் துறை தான் இருக்கு. சோ இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டமானது பெருமளவுல குறைக்கப்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சிறுதொழில் துறையானது கைவினைஞர்கள், தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர்கள், தொழில் முனைப்பவர்கள், பாரம்பரிய கலைஞர்கள், கிராமப்புற மக்கள், அமைப்பு சாரா நிறுவனங்கள் ஆகியோருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கிறது. அதாவது கைவினைகள் இப்பெல்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஸ்னு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆண்டர்பிரினர்ஸா உருவாகிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு சிறுதொழில்கள்ல இருந்துதான் மறுபடியும் பெரிய ஆட்களாக வர்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பாரம்பரிய தொழிலா இருக்கலாம். சோ அதுல இருந்து ஒரு புதிய விஷயத்த உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த சிறுதொழில் துறையானது முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி இந்த சிறுதொழில் துறையில தான் உழைப்பு முதலீட்டு விகிதம் அதிகம். சோ அதிக முதலீடும் இருக்கும், அதே நேரத்துல உழைப்பும் அதிகமாக இருக்கும். அப்ப உழைப்பு முதலீட்டு விகிதம் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த சிறுதொழில் துறைகள்ல தான் அதிகமா இருக்கும். அடுத்தது சிறுதொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதொழில்கள் பெரும்பாலும் பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் அமையறதுனால இவற்றின் தாக்கம் பரந்துபட்ட வளர்ச்சியை அளிக்கிறது. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு கடை இருக்கு அப்படின்னா அந்த கடை நல்லா ஓடும். ஏன்னா எல்லா மக்களும் அங்கதான் வந்தாகணும். ஏன்னா வேற எங்கேயுமே கடை இருக்காது. சோ அப்படி இருக்கும் பொழுது பரந்துபட்ட வளர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த சிறுதொழில்கள் இருக்கு. இது உருவாக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய இடமா இருக்கும், இல்லைன்னா ஒரு கிராமமா இருக்கும். சோ அந்த மாதிரியான மண்டலங்கள்ல தான் இது இதா இருக்கும். அடுத்தது இவை இந்தியாவின் புறநகர் பகுதி, கிராம பகுதிகளில் இருந்து வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஏன்னா
கிராமங்கள்ல இந்த மாதிரி ஒரு குடிசை தொழிலோ ஒரு சிறு தொழிலோ உருவாக்கும் பொழுது அதன் மூலியமாக பல பேர் வந்து பயனடைவாங்க. அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். சோ அப்படி பொருளாதாரம் முன்னேற்றம் அடையுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரமும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது, இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் முனைவோர் உருவாகவும் அவர்கள் திறமை வெளிப்படவும் வாய்ப்பாகிறது. சோ இந்த சிறு தொழில் துறை இருக்கிறதுனாலதான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில் தொடங்குறாங்க புதிதா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டேலண்ட ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் ஆகும், ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகும் இந்த சிறுதொழில் துறையானது இருக்கு. அதோடு வருமானம் குறிப்பிட்ட ஒரு சில வணிக குடும்பங்களிடம் மட்டும் குவியாமல் பலரது கைகளில் பரவ வாய்ப்பளிக்கிறது. இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி கம்மியா இருக்கும். பட் அதனால வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த ப்ராஃபிட் யார் கையில தான் போய் நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய ஓனர் கையில நிக்கும். சோ அப்ப அந்த இடத்துல செல்வமானது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அந்த வர்க்கம், அதாவது வணிக வர்க்கத்திடம் மட்டும் தான் போய் அந்த பணமானது சேருது. ஆனா இந்த சிறுதொழில்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அங்க கீழ இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கும் ஈக்குவலா ஷேர் ஆகும். சோ அப்ப ஒருத்தவங்க கையில அந்த பணமானது குவியாமல் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு அந்த தொழில் சேர்ந்து தான் பண்ணுவாங்க சிறுதொழில்களை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த சேர்ந்து பண்ணக்கூடியவர்கள் அந்த அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருடைய கையிலயுமே அந்த பணமானது போகுது அப்படின்றாங்க. அடுத்தது, உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில்கள் உதவி செய்கிறது. உள்ளூர்ல பல வளங்கள் இருக்கு. அந்த வளங்களை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் ஒரு பொருளாக, ஒரு புதிய பொருளாக உருவாக்கி கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே அந்த உள்ளூர் வளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாகத்தான் இந்த சிறுதொழில் ஆனது இருக்கிறது. சிறு சேமிப்பு, தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சார்ந்த வளங்கள் பயன்பாடற்று வீணாகாமல் அது வெளிப்படவும் பலருக்கும் பயன்படவும் சிறுதொழில் காரணமாக இருக்கிறது. இப்பெல்லாம் கிராமப்புறத்துல இருந்து ஏதாவது ஒரு தாவரத்தை பயன்படுத்தி அதோடைய நார்ல இருந்து பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. புளிச்சக்கீரை நார்ல இருந்து பல பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பு பிடித்து கொண்டு வரக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுதொழில்கள் தான். அதனாலதான் இந்த இடத்துல இந்த தொழில் முனைவோர் அப்படின்னா புதிதாக ஒரு தொழிலை தொடங்குபவர்கள், ஐடியாவை நியூவா கொண்டு வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்றது. சோ அவங்களுடைய நாலேட்ஜ், அந்த டேலண்ட் ஆனது வேஸ்ட் ஆகாம அந்த மனித வளமும் பயன்படுத்தக்கூடியது இந்த சிறுதொழில் துறையாகத்தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் தயாரிப்போரின் பாரம்பரிய குடும்ப திறன்களை வளர்க்க சிறுதொழில் உதவுகிறது. வளர்ந்த நாடுகளில் கைவினை பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. இன்றைய காலகட்டம் குறித்தும் கூட பாத்தீங்கன்னா இந்தியால மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு சில இந்த கைவினை பொருட்களுக்கு எல்லாம் வெளிநாடுகள்ல டிமாண்ட் இருக்கு. அங்க வந்து இதோடைய மதிப்பு அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சிறுதொழில்கள்ல தான் இந்த மாதிரியான கைவினை பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறோம். சோ இந்த துறையானது ஒரு முக்கியமான துறையாக இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் கிராமங்கள்லயும் சிறு நகரங்கள்லயும் உள்ள உள்ளூர் தொழில் முனைவோர்களையும் சொந்த தொழில் செய்வோர்களையும் வளர்த்தெடுக்க சிறுதொழில் உதவுகிறது. சோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனாலதான் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இல்லைன்னா சிறிய சிறிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸோ இல்ல சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இந்த துறையானது இருக்கிறது. அடுத்தது, மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறுதொழில் வழிவகுக்கிறது. சிறுதொழில் மூலதன தேவை குறைவு. இப்போ மூலதனம் அப்படின்னா 2 வகையா சொல்லலாம். ஒண்ணு வளங்கள், இன்னொன்னு பணம். சோ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா பணம் வந்து தேவை. அதுதான் முதலீடுன்னு சொல்லுவோம். சோ அந்த பணம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி செய்வதற்கு பொருட்கள் தேவை. இப்ப நான் ஆடை தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பருத்தி தேவை. சணல், இப்ப சாக்குப்பை தயாரிக்கணும்னா அதுக்கு சணல் தேவை. அப்போ அந்த சணல், பருத்தி அப்படிங்கறத நம்ம வந்து வளங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த வளமும் தேவை, பணமும் தேவை. அதை ப்ராசஸ் பண்றதுக்கு பணமும் தேவை. இதத்தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா மூலதனம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த மூலதனம் வந்து சிறு தொழில்கள்ல குறைவாகத்தான் தேவைப்படும். ஏன்னா உற்பத்தி அப்படிங்கிறது குறைந்த அளவுல தான் அங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த துறையில் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலமும் மிக குறைவானது. அது என்ன காத்திருப்பு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண பீரியட்ல இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கும் பாருங்க. அந்த டியூரேஷன் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுவே வந்துட்டு நீங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாங் டியூரேஷனா இருக்கும். ஆனா சிறுதொழில்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்திலயோ வித்துட்டு அந்த ரெவென்யூ வந்து, அதாவது அந்த வருமானத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ அதுதான். சோ அப்ப அந்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம், அந்த போட்ட முதலீட்டை எடுக்கக்கூடிய அந்த வருமானம் வரக்கூடிய காலம் வந்து குறைவாகத்தான் இருக்கும். அப்ப வருமானம் விரைவில் வர வாய்ப்பு உள்ளது அப்படின்றாங்க. திருப்பி செலுத்துதல் காலமும் சிறுதொழில் நிறுவனங்களுக்கு மிக
குறுகியதாகவே உள்ளது. அதாவது இப்ப நான் வந்து கடன் வாங்கி முதலீடு போட்டிருக்கேன் அப்படின்னா, சீக்கிரமா நான் ரெவென்யூ எடுத்துருவேன். சோ எனக்கு வருமானம் சீக்கிரம் கிடைச்சிரும். அப்ப அந்த கிடைத்த வருமானத்துல நான் என்ன பண்ணுவேன், அந்த கடன அடைச்சுட்டு என்னுடைய ப்ராஃபிட் எடுத்துக்குவேன். சோ அத வச்சு மறுபடியும் டெவலப் பண்ணுவேன். சோ அந்த மாரி நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய அந்த காலமும் சிறுதொழில் நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும் குறுகியதாக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது அதிக வெளியீடு மூலதன விகிதத்தையும், அதிக வேலை வாய்ப்பு மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தும் சக்தியாக சிறுதொழில் துறையானது இருக்கு. அது என்ன அதிக வெளியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இந்த கம்பெனியோட வொர்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 வச்சுக்கோங்களேன். சோ இந்த ரூ. 1000ங்கிறது என்னோட இது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா, கேப்பிட்டல் அதாவது வொர்க்கிங் கேப்பிட்டல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி டெய்லி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரன் ஆகணும். எல்லா தேவையான பொருட்கள வாங்குறதுக்கு ஃபண்ட் இருக்கணும். அதே மாரி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த மெஷின்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா, அத சரி பார்க்கறதுக்கு எனக்கு ஃபண்ட் இருக்கணும். அதே மாதிரி அ ஏதாவது ஒரு மின்சார செலவா இருக்கலாம், நீர் செலவா இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது இருந்தா கூட, அத அந்த புரொடக்ஷன்ல எந்த ஒரு ஸ்டாப்பேஜும் இல்லாம நான் கொண்டு போணும். அப்ப டெய்லி டே டு டே வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகுறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதுதான் வந்து கேப்பிட்டல் அப்படியே வொர்க்கிங் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வொர்க்கிங் கேப்பிட்டல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப ரூ. 1000 அப்படிங்கிறது என்கிட்ட இந்த ரூ. 1000 நான் வேற ஒரு இதுல என்னுடைய மொத்த இதுவே இதுதான். இந்த ரூ. 1000 இருந்துச்சுன்னா அது கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஒருவேளை இந்த ரூ. 1000 இல்லாம என்கிட்ட ஒரு ₹900 தான் இருக்கு. என்கிட்ட இருந்த ஒரு ₹100 நான் என்ன பண்றேன்னா வேற ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு அதிக வெளியீடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பிசினஸ் அடி வாங்கும். சோ அதனால அந்த அதிக வெளியீடு, அதே மாரி மூலதன விகிதம். மூலதனம் அப்டின்னா, அந்த பணம், வளம் இது எல்லாமே. சோ இந்த விகிதமானது கரெக்ட்டா சமநிலையில வச்சுக்கணும். அதே மாரி அதிக வேலைவாய்ப்பு மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தும் சக்தியாகவும் தான் இருக்குங்கிறோம். அதிக வேலைவாய்ப்பு அப்டின்னா, இப்ப எனக்கு 10 பேர் இருந்தா போதும். இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு 10 பேர் இருந்தா போதும். அதுக்காக நான் 100 பேர வேலைக்கு வச்சுக்கிட்டேன் அப்டின்னா, நான் என்னுடைய சேலரி அதிகமா குடுக்குற மாரி இருக்கும். அப்ப சேலரி அதிகமா குடுக்கும் பொழுது என்னுடைய மூலதனமானது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். சோ அப்ப அந்த வேலைவாய்ப்பு மூலதன விகிதத்தை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு இதாகவும் தான் இந்த சிறுதொழில் துறையானது இருக்கு. அடுத்தது கிராமப்புற மக்களையும், சிறுநகர் மக்களையும் சேமிப்பின் பக்கம் திருப்பவும், தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறுதொழில் துறையானது ஊக்கப்படுத்துகிறது அப்படின்றாங்க. சோ கிராமப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை என்ன பண்ணுவாங்க? சேமித்து வைப்பாங்க. அப்ப மக்கள் சேமிக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்குவதற்காகவும், அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன தொழில்கள தொழில் நடவடிக்கைகள்ல வந்து அவங்க ஈடுபடணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சிறுதொழில் துறையானது இருக்கு. அடுத்தது இந்த சிறுதொழில் துறையிலுமே ஏற்றுமதி வந்து உருவாக்குகிறது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாருமே சிறுதொழில் துறையில இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். சோ அப்படி நம்மளுடைய பொருட்களுக்கு வெளிநாடுகள்ல டிமாண்ட் அதிகமா இருக்கிறனால, இங்க இருந்து பொருட்கள என்ன பண்ணுவோம்? ஏற்றுமதி பண்ணுவோம். சோ அப்ப இந்த சிறுதொழில் துறையானது ஏற்றுமதியை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் இருக்கிறது. அப்ப சிறுதொழில் துறைக்கு மிகவும் புதிய இயந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. எனவே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. அதே வேளையில சிறுதொழில் துறையின் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது. இது நாட்டின் வெளிநாட்டு செலாவணி மீதான அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஆனாலும் பெருந்தொழில்களின் அளவிற்கு விளம்பரம் செய்ய இயலாமலும், மூலதனம் திரட்ட இயலாமலும் சிறுதொழில்கள் சிதைந்து வருவதையும் காண முடிகிறது அப்படின்றாங்க. இப்போ ஒரு சின்ன பிசினஸ் நான் ஸ்மால் ஸ்கேல்ல பண்றேன் அப்படிங்கும் பொழுது, எனக்கு பெரிய பெரிய மெஷினரிஸ் எல்லாம் தேவையில்ல. எனக்கு பெரிய பெரிய மெஷினரிஸ் வேணும்னா நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். ஆனா எனக்கு தான் அந்த பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் தேவையில்லையே. அதனால நான் எந்த எந்த ஒரு மெஷின்ஸையும் வந்துட்டு ஃபாரின்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுங்கிற அவசியமானது எனக்கு இல்ல. ஓகேங்களா? ஆனா அதே நேரத்துல சிறுதொழில் துறையுடைய பொருட்கள் அதிக அளவுல வெளிநாட்டுல தேவைப்படுது. அதனால ஏற்றுமதியை இது ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. அதே மாரி அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. ஏன்னா, நான் ஒரு பொருள சேல் பண்றேன் அப்டின்னா, அவன் எனக்கு டாலர்ல தான் பே பண்ணுவான். அந்த டாலர வந்து நான் ஐஎன்ஆர்க்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு குடுத்துருவாங்க. பட் ஒரு கண்ட்ரில இருந்து இப்ப நான் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்டின்னா, ஃபாரின்காரன் அவனுடைய கரன்சி படி கொண்டு வந்து குடுத்துருவான். இப்ப நான் ஒரு பொருள ஃபாரின்ல வாங்குறேன் அப்டின்னா, நான் அவனுக்கு டாலர்ல பே பண்ணணும். அப்ப அவன் எனக்கு முன்னாடி குடுத்த அந்த டாலர வச்சு நான் அவன்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்க்கு அந்நிய செலாவணி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்தியாக்கார
அமெரிக்காக்காரன் கிட்ட ஒரு பொருள் வாங்குறான் அப்படின்னா அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு ஐஎன்ஆர்ல தான் பே பண்ணணும். ஆனா அவன்கிட்ட என்னதான் இருக்கும், டாலர்ல இருக்கும். அதனால அவன் டாலரை கொடுத்து வாங்கியிருப்பான். இப்போ நான் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா நான் உனக்கு எதுல பே பண்ணும், டாலர்ல பே பண்ணும். அப்ப என்கிட்ட ஆல்ரெடி வந்துச்சு இல்ல, இவன் பே பண்ணல, அந்த டாலரை வச்சு நான் மறுபடியும் பொருட்களை இம்போர்ட் பண்ணிக்குவேன். அதே மாதிரிதான் அவன், நான் ஐஎன்ஆர்ல பே பண்றேன் அப்படின்னா அந்த அந்நிய செலாவணியை வச்சு அவன் மறுபடியும் என்னுடைய கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணிக்குவான். சோ இந்த மாதிரி அந்நிய செலாவணியானது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அது மீதான அழுத்தத்தை குறைக்கிறது. ஓகேங்களா? இருந்தாலும் பெரிய பெரிய தொழில்கள் செய்யற அளவிற்கு அவங்க எல்லாம் எப்படி, இப்ப பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆடு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சிறு தொழில்கள் இருக்கவங்களால ஆடு கொடுக்க முடியாது. அதே மாதிரி மூலதனத்தையும் திரட்ட இயலாது. அதனால பல சிறு தொழில்களானது இன்றைய காலகட்டங்கள்ல சிதைந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் சிறு தொழில்கள் கணிசமான வெளிநாட்டு செலாவணியை ஈட்டுகின்றது. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரொம்ப பெரிய அளவுக்கு இல்ல, பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கைவினை பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கரன்சியானது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பெரிய அளவிலான தொழில்களும் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கும். சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிய தொழில்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு தருகின்றன. பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு அருகில் அமைந்து சிறுதொழில் நிறுவனங்கள் உதிரி பாகங்கள், உட்கூறுகள், பெரிய தொழில்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் தயாரித்து வழங்கி உதவுகின்றன. அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்லாம், அதாவது உட்கூறுகள், அந்த உதிரி பாகங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய தொழில்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. சோ அப்ப இந்த சிறுதொழில் துறைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் செயல்படுவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது, பெரிய நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாகத்தான் இந்த சிறுதொழில் நிறுவனங்களானது செயல்படுது. சிறுதொழில் நிறுவனங்கள் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுகின்றன. இந்தியாவில் நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு பொருட்களை சிறுதொழில் நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. சோ இந்த சிறு தொழில்கள் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேங்களா? அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை தயாரிப்பதனால் பற்றாக்குறையும் பணவீக்கமும் குறைக்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுனால எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாம நம்மளுடைய லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பணவீக்கமும் குறைக்கப்படுது. அதாவது பொருட்களுடைய விலை, இப்போ பொருட்கள் குறைவாக உற்பத்தி செய்யறோம், பற்றாக்குறையா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த பொருளுடைய விலையானது அதிகமாகும். அப்படி விலையானது, அதாவது ஒரு பண மதிப்பை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாங்க முடியாத நிலையத்தான் அந்த பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பணவீக்கமும் இதுல குறைக்கப்படுது. அடுத்தது, சிறுதொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தொழில் முனைவோர் வர்க்கம் இந்த சமூகத்துல உருவாகுவதற்கு சிறுதொழில் நிறுவனம் தான் உதவுது. அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இதுதான் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஆனா சிறு தொழில்கள்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னமும் பெரிய பெரிய மெஷின்ஸ் இம்போர்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணாம மனிதர்களை பயன்படுத்தி வேலைகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் சுய வேலை வாய்ப்பும் தற்சார்பு நிலையை அடைவதற்காகவும் இது உதவுகிறது. பல்வேறு வகைகள்ல இந்தியாவுடைய தனி மனிதர் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவி புரியக்கூடியதுதான் இந்த சிறுதொழில்கள். சமூகத்துல பின்தங்கிய பகுதிகளையும் ஏழைகளையும் முன்னேற்ற உதவக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பின்தங்கிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான், அந்த ஏழைகளை முன்னேற்ற ஒரு கூறாகத்தான் இந்த சிறுதொழில்கள் எல்லாமே உதவுது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், MSMEs அப்படின்னு சொல்லுவாங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். அது என்ன, குறு நிறுவனங்கள்னா என்ன, சிறு நிறுவனங்கள்னா என்ன, நடுத்தர நிறுவனங்கள்னா என்ன அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. தற்போதைய காலத்துல பல்வேறு வகையான தொழில் பிரிவுகள் வகைப்படுத்த பின்னரும் பண முதலீட்டு எல்லைகளை பயன்படுத்துகின்றன. அப்ப இந்த தொழில் பிரிவுகளை பிரிக்கிறதுக்காக வகைப்படுத்துவதற்கு பண முதலீடுகள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து பிரிக்கிறாங்க. இது காலத்திற்கேற்ப மாறக்கூடியது. ஏன் காலத்திற்கேற்ப மாறக்கூடியது அப்படின்னா, இன்றைய பண மதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் வச்சு ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது சிறு தொழிலா இருக்கலாம். ஆனா ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதே 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது
குறுதொழிலா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்றைக்கு இந்த பணத்துடைய மதிப்பானது குறைந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காலத்துல ₹10 ₹50ங்கிறதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நீங்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது ₹10 ஒரு ₹50 கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ₹1 ₹2 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்றைய கிட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஒரு ₹50 குடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ₹50 அவ்வளவுதான். இத வச்சு என்ன வாங்க முடியும் என்னால? ஒரு ₹100 ஆவது ஒரு பாக்கெட் மணி வேணும். அப்ப நம்ம ₹1 வந்து பெரிய விஷயமா பார்த்தோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிட்ஸ் ₹100 தான் அப்படி பாக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டும் அதே மாதிரி மாற்றம் அடையும். ஓகேங்களா? இப்போ வந்து 10 லாக்ஸ்க்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஐயோ! பெரிய அளவுல ஸ்டார்ட் பண்ணிட்டப்பா அப்படிங்கிறோம். ஆனா அதுவே இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 லாக்ஸ்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றங்கும் பொழுது, என்ன ஒரு சின்ன பிசினஸா ஸ்டார்ட் பண்ற அப்படிங்கிற அந்த வழக்குக்கானது மாறும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது இந்த உற்பத்தி நிறுவனங்கள் அந்த முதலீட்ட பொறுத்து எப்படி வகைப்படுத்துறாங்கங்கிறத குடுத்திருக்காங்க. குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை மற்றும் கருவிகளுக்கான அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஆனது முதலீடானது ரூபாய் 25,00,000க்கு மிகாமல் கம்மியா அதாவது 25 லாக்ஸ்க்கு கீழ இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 25 லட்சத்துக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது சிறு உற்பத்தி நிறுவனங்கள். ஓகேங்களா? 25 லாக்ஸ் டு 5 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது சிறு உற்பத்தி நிறுவனங்கள். அதுவே நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 crore இருந்து அதாவது 5 crore இருந்து ஒரு 10 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அத நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சேவை நிறுவனங்களையும் இதே மாதிரி பிரிக்கிறாங்க. குறு சேவை நிறுவனங்கள், சிறு சேவை நிறுவனங்கள், நடுத்தர சேவை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறு சேவை நிறுவனங்கள் அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேல இல்லாம அதாவது 10 லாக்ஸ்க்கு கம்மியா வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து குறு சேவை நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுவே 10 லாக்ஸ்ல இருந்து 2 crore வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து சிறு சேவை நிறுவனங்கள். அதாவது என்ன 10 லாக்ஸ் டு 2 crore பண்ணாங்க அப்படின்னா அது சிறு சேவை நிறுவனங்கள். இதுவே 2 crore விட மேக்ஸ் 2 crore விட அதிகமா இருக்கணும். பட் லெஸ் தென் 5 crore இருந்துச்சு அப்படின்னா அது நடுத்தர சேவை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 crore இருந்து 5 crore இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நடுத்தர சேவை நிறுவனங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள் அப்படின்னா என்ன? அண்ட் என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அதாவது நேஷனலைஸ்டா இருக்கு, என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் இன்னும் பிரைவேடைஸ்டா இருக்கு அப்படிங்கறதான் வந்து டீட்டெயில்டா அடுத்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அரசாங்கத்துடைய பங்குகள் பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள். அது என்ன பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னா எப்பவுமே ஒரு வங்கி அப்படிங்கிறது முழுவதும் தனியாருக்கு சொந்தமானதாகவும் இருக்காது, முழுவதும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாகவும் இருக்காது. இப்ப இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஷேரை பொறுத்துதான் ஒரு கம்பெனில எவ்வளவு ஷேர் வந்து ஒருத்தங்க வச்சிருக்காங்களோ ஹையஸ்ட் ஷேர் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும். அந்த மாதிரிதான். சோ அதே மாதிரி இப்போ 50% மேல யார் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர் 100%னா இதுல நான் வந்து 60% ஷேர் வச்சிருக்கேன், மத்தவங்க எல்லாம் 40% ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா யாருக்கு ரைட்ஸ் அதிகமா இருக்குன்னா யாருக்கு அதிக ஷேர் இருக்கோ அவங்கதான். சோ அந்த மாதிரிதான். அப்ப ஒரு பேங்க்ல ஒரு வங்கி துறையில கவர்மெண்டோடைய ஷேர் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்டோடைய பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதத்தான் பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா பாரத ஸ்டேட் வங்கி அப்படிங்கிறது SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம்ல, இது வந்து ஒரு பொதுத்துறை வங்கி. ஏன்னா இந்த வங்கியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 58.60% ஆஃப் ஷேர் வந்து கவர்மெண்டோடையதா இருக்கு. அதாவது இந்திய அரசுடைய பங்கு வந்து 58.6% இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 70.08% அரசாங்க பங்குகளை கொண்டு எந்த பேங்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆனது இருக்கு. சோ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்னதான் ஒரு பொதுத்துறை தான். ஏன்னா 50%க்கு மேல ஷேர் இருந்தாலே அது வந்து என்னது பொதுத்துறை வங்கி ஆயிடும். அப்ப அப்படிங்கும் பொழுது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இப்போ கரண்ட் டேட்டா படி எவ்வளவு ஷேர் இருக்கு அப்படின்னா 70.08% ஆஃப் ஷேர் வந்து கவர்மெண்டோடது. இதுக்கு முன்னாடி 58.87% இருந்திருக்கு. இது ஓல்டு டேட்டா. ஓகேங்களா? நியூ டேட்டா படி 70.08% தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இந்தியாவுடைய ஷேர், இந்தியன் கவர்மெண்டோடைய ஷேர். அப்போ
பொதுவா வந்து இந்த பொதுத்துறை வங்கி அப்படின்னு எதை சொல்லுவோம்? 50% பங்குக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த தான் வந்துட்டு அரசுடைய பங்கு 50% மேல இருந்துச்சுனாலே அது பொதுத்துறை வங்கி. ஓகேங்களா? இதுல மாற்றங்கள் ஏற்படலாம். இப்ப நீங்க இங்கேயே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கே பார்த்திருப்பீங்க. முன்னாடி 58.87% தான் ஷேர் இருந்துச்சு. ஆனா இப்போ கரண்ட் டேட்டா படி 70.08% இருக்கு. அப்ப ஷேர் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கலாம், இல்லன்னா நம்மளுடைய ஷேர விக்கலாம் தனியாருக்கு. சோ அப்படிங்கிறதுனால ஒரு பேங்க் வந்து பொதுத்துறை வங்கியா மாறலாம். ஒரு தனியார் நிறுவனமா தனியார் வங்கியா இருக்கக்கூடியது ஒரு கட்டத்துல பொதுத்துறை வங்கியாவும் மாற முடியும். அதே மாதிரி பொதுத்துறையா இருக்கிறது தனியாராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இதில் மாற்றங்களும் வரலாம். ஓகேங்களா? சோ வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள், அதான் வந்துட்டு நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாநில வங்கிகளும் அவற்றின் கூட்டு நிறுவனங்களும் 2வது கேட்டகரி. ஓகேங்களா? நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. யார்கிட்ட அதிக அளவு ஷேர் இருக்கோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? அதிகாரம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னாலே இந்த பொதுத்துறை வங்கிகள் தான். சோ அப்படிங்கும் பொழுது கவர்மெண்டோடைய ஷேர் அதிகமா இருக்கும். அப்போ அங்க நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே யார் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கமானது கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? சோ எடுத்துக்காட்டா என்னென்ன பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கி, அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதாவது பஞ்சாப் நேஷனல் வங்கி, அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வணிக வங்கி, இது எல்லாமே ஓரியண்டல் வணிக வங்கி, அலகாபாத் வங்கி, இது எல்லாமே வந்து ஒரு பொதுத்துறை வங்கிகள். ஓகேங்களா? பல வங்கிகள் இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகள் பங்குகளை விற்கும் போது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து கொண்டு வருகிறது. அதாவது பல பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. பல வங்கிகள் இருந்தாலும் கூட பொதுத்துறை வங்கிகள் என்ன பண்ணுதுன்னா தங்களோட ஷேர்ஸ் விற்கும் பொழுது கவர்மெண்டோடைய ஷேர் வந்து குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்றாங்க. இதன் காரணமாக இந்த வங்கிகள்ல அரசாங்கங்கள் வந்து சிறுபான்மை பங்குதாரராக மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஷேர் குறைஞ்சிட்டே வருதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? பெரும்பான்மையில இருந்து சிறுபான்மைக்கு போயிருவோம். அப்போ இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுவதற்கு இருக்கு அப்படின்றாங்க. அப்போ உங்ககிட்ட ஷேர் வந்து 50% விட கவர்மெண்டோட ஷேர் ஒரு பேங்க்ல கம்மியா இருக்கு அப்படின்னாலே அது என்ன ஆயிடும் அப்படின்னா தனியார் மயமாக்கிடும். ஓகேங்களா? சோ இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கையாகும். ஓகேங்களா? அடுத்தது தனியார் துறை வங்கிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்த வங்கிகள்ல பெரும்பான்மையான பங்குகள் வந்து அரசு சாராத தனியார் நிறுவனங்களுடையதோ அல்லது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் உடையதோ இல்ல கார்பரேஷன்ஸ் உடையதோ இல்ல ஒரு தனி மனிதர் வசமோ இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் தனியார் துறை வங்கியை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடியது. அதாவது இந்திய பொதுத்துறை வங்கிங்கும் போது கவர்மெண்டோடைய ஷேர் அதிகமா இருக்கும். இதுவே தனியார் துறை வங்கிங்கும் பொழுது கவர்மெண்டோடைய ஷேர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இல்ல அப்படின்னா இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சோ வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க், அதாவது கவர்மெண்ட் ஷேர் கம்மியா இருந்தாலே அது யாராலதான் அந்த அந்த பேங்க் வந்துட்டு அதிகாரம் செலுத்தப்படும் அப்படின்னா ஒரு தனியார் நிர்வாகியால தான் வந்து நிர்வகிக்கப்படும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த வங்கிகள்ல 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகத்தான் இருக்கு. மீதம் இருக்கக்கூடியதுதான் தனியாரால நிர்வகிக்கக்கூடிய வங்கிகளாக இருக்கு. சோ எண்ணிக்கை அடிப்படையில இது வந்து ஓல்டு டேட்டா. ஓகேங்களா? இப்ப இருக்கிற டேட்டா படி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆனா கரண்ட் டேட்டா படி ஒரு 12 பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்கு. 21 தனியார் வங்கிகள் தான் இருக்கு. ஓகேங்களா? மாத்திக்கோங்க. தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலமாக வங்கிகளுக்கு பணம் வழங்குதல், சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், ஸ்மால் பினான்ஸ் பேங்க்னு சொல்லக்கூடியது இந்த சிறிய அளவிலான நிதி வங்கிகள். ஓகேங்களா? சோ இந்த பணிகளை எல்லாம் செய்யக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ. சோ இப்போ நம்மளுக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா நம்ம யாரை நாடுறோம் அப்படின்னா பேங்க் போய் நாடுறோம். அதுவே ஒரு பேங்க்குக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா யாருக்கிட்ட போவாங்கன்னா இந்த ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. சோ அதுதான். சோ அப்ப சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், அது மட்டும் இல்லாம அதுக்கு பணம் வழங்கக்கூடியது எல்லாமே இந்த ஆர்பிஐ தான் பாத்துக்குது. இது அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சியான ஒரு ஊக்கியாக திகழ்கிறது. ஓகேங்களா? இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி, பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி போன்றவை உருவாகியுள்ளன. அடுத்தது இப்போக்கு எந்த அளவு நாட்டு மக்களுக்கு நல்லவை பயக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்கணுங்கிறாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இந்த டிஜிட்டலைஸ் பண்ணதுனால நம்மளுடைய எக்கனாமி வந்துட்டு முன்னேற்றம் அடைந்திருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் பணம் இல்லாதனால கேஷா இருக்கிறதுனால சேஞ்ச் இல்ல அது இதுன்னுட்டு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஆனது நடக்காது. அதாவது நுகரும் தன்மையானது குறைவாக இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்ததுனால அதிக அளவு பணப்பரிமாற்றம் நடக்குது. ஓகேங்களா?
அடுத்தது வங்கிகள் தேசியமயமாக்கப்படல் அப்படின்னா என்ன? நாட்டு விடுதலைக்கு பின்னாடி இந்தியா வந்து ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை கையாளுது. இதற்காகத்தான் 1951ஆம் ஆண்டுல இருந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பொருளாதார திட்டமிடலின் முதன்மையான நோக்கம் என்னன்னா சமூக நலன் தான். விடுதலைக்கு முன்னர் வணிக வங்கிகள் தனியார் வசத்துல இருந்துச்சு. ஆனா இந்த வங்கிகள் அரசாங்க திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறின. அதனால அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1969ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்க முடிவு செஞ்சுச்சு. 1980ஆம் ஆண்டுல அரசு இன்னொரு 6 வணிக வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது. அதாவது ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்துட்டு எல்லா பேங்க்ஸுமே யார்கிட்ட இருக்குன்னா பிரைவேடைஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா இது நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார இலக்குகளை அரசாங்கத்தோட திட்டமிடலுக்கான அந்த சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்யல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்படி நீங்க இருக்கிறதுனால அது வந்து கவர்மெண்ட்க்கு கீழ இருந்தா இவங்களுடைய ரூலா மாறிடும்ல. சோ அதனாலதான் அரசானது என்ன பண்ணுது அப்படின்னா 1969 ஜூலை 19ஆம் தேதி ஒரு 14 பெரிய வங்கிகளை வணிக வங்கிகளை வந்துட்டு நாட்டுடைமையாக்குறாங்க. மறுபடியும் ஒரு 6 வங்கிகளை நாட்டுடைமையாக்குறாங்க. இது குறித்து நம்ம பின்னாடி கொடுத்திருப்பாங்க என்னென்ன பேங்க்ஸ் அப்படின்னுட்டு. அப்போ நாட்டுடைமையாக்களுடைய நோக்கம் என்ன? சோ எதற்காகலாம் ஒரு பேங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழ கொண்டு வராங்க, தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்தை அடைவது. அதாவது இந்த சமூகத்தில் மக்களுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்தணும், பொருளாதாரத்த உயர்த்தணும், சுகாதாரத்த குடுக்கணும், உடல் ஆரோக்கியத்த குடுக்கணும். இந்த மாரி பல கேட்டகரீஸ் இருக்கு. நம்ம பார்க்கிறது இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய கடமை அப்படின்னு நெனைப்போம். ஆனா ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தோட, பொருளாதாரத்தோட ஒரு நிலை பெற்ற வாழ்வை வாழணும் அப்படின்னா, அது அந்த கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு சேவை. ஓகேங்களா? அப்ப சமூக நலத்தை அடைவதுதான் இந்த நாட்டுடைமையாக்களுடைய முதன்மை ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. வேளாண்மை, சிறு தொழில், குடிசை தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும், பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. சோ அந்த இப்ப வேளாண்மை செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் வேணும் அப்படின்னா, தனியார் பேங்க்ல போய் கேட்டாங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் குடுத்துற மாட்டாங்க. ஆனா இதுவே நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. அசெட்ஸ் இரு இ கொஞ்சமா இருந்தாலும் கூட உங்களுக்கு கடனானது வழங்கப்படும். நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும், சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்காகவும் பேருதவியாக இருந்தது. இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து தான் இருக்காங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க. சோ அப்படிங்கும்பொழுது அந்த கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னா, அது ஒரு கவர்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையோட போவாங்க. சோ அதனால அதற்காகவும் இந்த வங்கியானது நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்தது வங்கி வசதிகள் இல்லாத இடத்தில் வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் உதவுகின்றன. நாட்டின் விடுதலைக்கு முன்பு இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. அதனால நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறங்கள்லயும், நகர்ப்புறங்கள்லயும் பல புதிய வங்கிகளுடைய கிளைகள் தொடங்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழ இருக்கு அப்படின்னா, அது நாட்டுடைய பல்வேறு இடங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் போற மாதிரி இருக்கணும். அப்ப எல்லா இடங்கள்லயும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாங்க. சோ அதுதான். அப்போ ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரு வங்கியா இருந்தா தான் அதோடைய பிரான்ச்சஸ் அங்க ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பிரைவேட் கிட்ட போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து எம்பசிஸ் பண்ண முடியாது. நீ இங்க வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். நாட்டுடைமையாக்கப்பட்ட பின்பு வேளாண்மை துறை அதை சார்ந்த பிற துறைகளுக்கு தேவையான கடன்களையும் வங்கிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 1991ஆம் ஆண்டு புதிய தொழில் கொள்கைக்கு பின்னாடி இந்திய வங்கித்துறை பன்முக போட்டி திறமை, உற்பத்தி திறன் முதலான பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது. சோ இப்ப மேற்கூறிய முன்னேற்றங்களில் இருந்தும் கிராமத்திலும் குடிசை பகுதிகளிலும் வாழும் மக்கள் தங்களின் கடன் தேவைகளுக்கும் உள்ளூர் கடன் வழங்குபவர்களை சார்ந்திருக்க வேண்டி உள்ளது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பேங்க் போயிடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கடன் வழங்குவர்கள் கிட்ட தான் போயிட்டு சார்ந்திருக்கிற மாரி இருந்துச்சு. இங்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அதாவது ஜூலை 19 1969 அப்போ 14 வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1980 ஏப்ரல் 15ல வந்து 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்ல. இதுல என்னென்ன வங்கிகள் அப்படிங்கிறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 12 வங்கி தான் வந்து பொதுத்துறை வங்கியா இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு இங்க டிக் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி,
இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ மட்டும் இந்த லிஸ்ட்ல இருக்காது. எஸ்பிஐ, அதுக்கு அடுத்தது பஞ்சாப் சிந்து வங்கி. இது எல்லாமே ரிமைனிங் இருக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா மெர்ஜா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி ஆகியவை இணைக்கப்பட்டது. அதாவது இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி இருக்கு பாருங்க, இதோட எதெல்லாம் இணைச்சிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் வங்கியையும், அடுத்தது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கறதையும், அதாவது இங்க இருக்கு பாருங்க 4வதா. சோ இதையும் யுனைடெட் வங்கியும் சேர்த்துட்டாங்க இதுல பஞ்சாப் நேஷனல் வங்கியில. அடுத்தது கனரா வங்கியோட சிண்டிகேட் வங்கி இணைக்கப்பட்டிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா உடன் ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி ஆகியவை இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய வங்கியுடன் அலகாபாத் வங்கியானது இணைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி வங்கிகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதனாலதான் இப்ப 12 வங்கிகள் தான் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்திய 5 ஆண்டு திட்டங்களுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்கை அடைதல். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி அதன் மூலமாக நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதுதான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களுடைய முக்கிய நோக்கங்களா இருக்கு. சோ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் என்ன, அதோடைய நோக்கம் என்ன, அது எந்த அமைப்புல இருந்து பெறப்பட்டுச்சு அப்படிங்கறது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஜென்ரலா வந்து இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிற இந்த கருத்தாக்கம் வந்து எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இதுவரை இந்தியாவுல ஒரு 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல 12வது 5 ஆண்டு திட்டம் வந்து என்னன்னா 2012 to 2017 வரைக்கும் இருந்த கடைசி 5 ஆண்டு திட்டம்னே சொல்லலாம். ஏன்னா இதுதான் இறுதியான 5 ஆண்டு திட்டம். இதற்கப்புறம் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. சோ இந்த நிதி ஆயோக் மூலமாகத்தான் இன்றைய நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி கொள்வதற்காக என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன கொள்கைகள் எல்லாம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் திட்டமிட்டு முடிவு செய்யப்படுது. ஓகேங்களா, இதுல முதல் 5 ஆண்டு திட்டம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எதெல்லாம் நோட் பண்ணும் அப்படின்னா வளர்ச்சி வீதத்தை அடைஞ்சுச்சா, எந்த ஆண்டு வந்துச்சு, எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது, எதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதா. இங்கேயுமே ஷார்ட்டா தான் கொடுத்திருப்பாங்க. இங்க கொடுத்திருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. முதல் 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1951 to 1956 ஹாரோட் டாமர் அப்படிங்கிற மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை துறையில முன்னேற்றம் கொண்டு வருவதுதான் இதனுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு வளர்ச்சியை இலக்கா வச்சுச்சோ அதை விட அதிகமாகவே இது வந்து வளர்ச்சி அடைந்து 3.6% வளர்ச்சி வீதத்தோடைய இந்த திட்டமானது வெற்றி அடைந்துச்சு. அதாவது இந்த 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும். அப்ப அவங்க ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க, இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய நாட்டோடைய எக்கனாமி இவ்வளவு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இலக்கை வந்து ஒரு 3.6% இலக்கானது இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் மூலமா வந்திருக்கு. சோ இந்த வளர்ச்சியோட வெற்றி பெறுது. அடுத்தது 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது 1956 இருந்து 1961 வரைக்கும் இருந்தது. சோ இந்த திட்டம் வந்து பேராசிரியர் PC மஹலோனோபிஸ் அப்படிங்கிறவருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. முதல்ல வேளாண்மையை முன்னேற்றுறது, அடுத்தது இன்னொன்னு என்னன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதுதான் செகண்ட். சோ இந்த திட்டமும் வெற்றி பெற்றுச்சு. எவ்வளவு பெர்சன்டேஜோட அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.1% எக்கனாமிக் growthோட வெற்றி பெறுது. அடுத்தது 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் இருக்கு. இந்த திட்டத்தை தான் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 3வது 5 ஆண்டு திட்டம். சோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். அதாவது பொருளாதாரத்துல சுதந்திரம் வேண்டும், எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது, சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். ஒருத்த வந்து தனியா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அதுல அவன் முன்னேறணும். சோ அதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, சுதந்திரமான ஒரு பொருளாதாரமாக இது இருக்கணும் அப்படிங்கறதுதான். ஆனா இந்த திட்டமானது வந்து வளர்ச்சியான 5.6 அடைய முடியாமல் தோல்வியுற்றது அப்படின்னு சொல்லலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா சீன இந்திய போருடைய காரணமாக இந்த திட்டத்துல வந்து 5.6% வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த இலக்கை வந்து அடைய முடியவில்லை. ஓகேங்களா, அடுத்தது திட்ட விடுமுறை காலம் 1966 இருந்து 1969 ஒரு 3 ஆண்டு காலம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம். இந்த டைம்ல தான் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது. சோ அதனால 3வது 5 ஆண்டு திட்டமும் தோல்வி அடைஞ்சிச்சு.
அடைஞ்சிச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமா இருந்துச்சு. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது. 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடையுது. சோ இதுவே வந்துட்டு திட்ட விடுமுறைக்கு முதல் காரணமாக அமையுது. இந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 ஆண்டு திட்டங்கள உருவாக்காம ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்படுது. சோ அப்படி ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் சார் துறைகளுக்குள்ளும் தொழில் துறைகளுக்குள்ளும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது 4வது ஐந்தாண்டு திட்டம் எப்ப கொண்டு வராங்கன்னா, 1969ல இருந்து 1974 வரைக்கும் கொண்டு வராங்க. இந்த திட்டம் வந்து 2 முக்கிய நோக்கங்கள். அதாவது நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல். தற்சார்பு நிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு நாட்டுடைய தேவை, ஒரு நாட்டுல என்னென்ன தேவைகள் இருக்கோ, அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திகளை இந்த நாட்டிலேயே பண்ணணும். வேற எந்த ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வாங்கக்கூடாது. சோ அந்த மாதிரி தற்சார்பு நிலையை அடையிறது தான் வந்து ஒரு முக்கியமான நிலையான வளர்ச்சியும் இருக்கணும். அதே நேரத்தில் தற்சார்பையும் அடைவதை முக்கிய நோக்கமாக கொண்டதுதான் இந்த 4வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்துடைய இலக்கு எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 5.7% வளர்ச்சி அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சாங்க. அதாவது இந்த ஸ்கீம் படி இந்த திட்டத்தின்படி நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு 5.7% உயரும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சாங்க. ஆனா அந்த அளவுக்கு இலக்க எட்ட முடியல. 3.3% வளர்ச்சியோட மட்டுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974ல இருந்து 1979 வரைக்கும் இருக்கு. இந்த திட்டத்துல வேளாண்மை தொழில்துறை, சுரங்க தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமையானது வழங்கப்படுது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சியை பெற்று இந்த திட்டமானது வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப இந்த திட்டம் என்ன பண்ணிருக்கு? வெற்றி அடைந்திருக்கு. இவங்களோட இலக்கு என்னன்னா 4.4% தான். பட் இந்திய கவர்மெண்ட் வந்து எக்கனாமி வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா 4.8% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த திட்டத்துக்கு அதாவது இந்த 5ஆண்டு திட்டத்திற்கான முன்வரைவு வந்து யார் இது பண்றாங்க? யாரால தயாரிக்கப்படுது அப்படின்னா, டிபி தார் அவர்களால் தான் தயாரிக்கப்படுது. இந்த திட்டம் 1978ஆம் ஆண்டுக்கு முன்பே வந்து கைவிடப்படுது. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டத்த வந்து கைவிட்டுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சுழல் திட்டம். சுழல் திட்டம் வந்து 1778ல இருந்து 1978ல இருந்து 1979 வரைக்கும் இருந்தது. 1 ஆண்டு காலத்திற்காக இந்த சுழல் திட்டமானது தொடங்கப்பட்டது. 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இந்தியன் எக்கனாமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான் தான் இந்த பிளான். ஓகேங்களா? இந்த திட்டத்துடைய அடிப்படை நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வறுமையை ஒழிக்கணும், தொழில்துறையை வந்து தற்சார்பு கொண்டதாக மாற்றணும். இதுதான். அப்ப வறுமை ஒழிக்கிறது அப்படிங்கறதா இதோடைய முதன்மை நோக்கமாக இருக்கு. சோ இது கேட்கலாம். வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லி 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இதோடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.2% தான். ஆனா எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது இந்த திட்டத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.7% வளர்ச்சியை அடைந்தது. ஓகேங்களா? அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு பிளான் இந்தியன் எக்கனாமி எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. அதுதான் இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? சோ இதன்படி தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தான் பொதுத்துறையை விட அதிக அளவுக்கு தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த திட்டத்துல. சோ தனியார் துறை வந்து வெற்றியாக இது தனியார் துறையின் வெற்றியாகவே அமைந்தது. இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5% தான். ஆனா எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6% வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஓகேங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணது 5. பட் ஆனா இந்தியன் எக்கனாமி எவ்வளவு growth ஆச்சு, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா 6% ஆனது வளர்ந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆண்டு திட்டங்கள். மைய அரசில் நிலையற்ற அரசியல் நிலை நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990, 91 மற்றும் 91, 92ஆம் ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்படுது. சோ அன்றைய காலகட்டங்கள்ல மைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனால 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை தொடர்ச்சியா கொண்டு வர முடியல. அதனால 2 பிளான் கொண்டு வந்தாங்க. அதாவது 2 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு 1 இயர் பிளான் வந்து ஒரு 2 பிளான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992ல இருந்து 97 வரைக்கும் கொண்டு வராங்க.
இந்த திட்டத்துல வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஓகேங்களா? இந்த திட்ட காலத்துல தான் இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கையானது அறிமுகப்படுத்தப்படுது. இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.6% தான் வந்து எய்ம் பண்றாங்க. பட் ஆனா அடைஞ்சது 6.8%. அதீத வளர்ச்சியானது அடையப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது 9th 5 இயர்ஸ் பிளான். சோ 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1997ல இருந்து 2002 இந்த 5 இயர்ஸ்க்கான ஒரு பிளானா தான் இருந்துச்சு. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியை இந்த திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இந்த திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சியை எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6 வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9வது ஐந்தாண்டு திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா 7% வந்து நம்ம வளர்ச்சி அடைவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிடைச்சது 5.6% வளர்ச்சி மட்டும்தான். அடுத்தது 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் வந்ததுதான் வந்து இந்த 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை என்ன பண்ணும் அப்படின்னா 2 மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளையும் கொண்டிருந்துச்சு. இந்த திட்டம் வளர்ச்சி இலக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8% வைக்கிறாங்க. ஆனா நம்ம அடைஞ்சது எவ்வளவுன்னா 7.2% மட்டும்தான் அடைந்தோம். ஓகேங்களா? அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். சோ இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு 8.1%ன்னு வைக்கிறாங்க. ஆனா நம்ம அடைந்தது 7.9% மட்டும்தான். கடைசியா இறுதியான ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. இதோடைய நோக்கமும் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படிங்கறதுதான். இதனுடைய வளர்ச்சி இலக்கு 8% ஆகும். ஓகேங்களா? இப்ப நாடு விடுதலை அடைந்ததுல இருந்து இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்துல இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்னாலதான் நம்மளுடைய எக்கனாமி ஆனது growth ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டுலயே 5th எக்கனாமியா இருக்கக்கூடியது இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா? சோ இதற்கான காரணம் எல்லாமே இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் தான். சோ இப்ப பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலனை பெறலாம் என்று இந்த திட்டங்கள் எல்லாம் வழிகாட்டி இருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் கம்மிதான். ஆனா இந்த வளங்களை வச்சு எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றுவது அப்படிங்கிற பல பிளான்ஸ் தான் வந்து இந்த 5 இயர் பிளான்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி வழிகாட்டி இருக்காங்க. இந்த ஐந்தாண்டு திட்ட முறைகள் வந்து எங்க இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்த கருத்தாக்கத்தை நம்ம எடுத்தோம். சோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் கடைசி. இதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த திட்டக்குழு அதுக்கு முன்னாடியே திட்டக்குழு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவுல குடியரசு இதுல இருந்தே வந்துட்டு திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த திட்டக்குழுவுக்கு வந்து பெயர் மாத்தி நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா இந்த நிதி ஆயோக் வந்து எப்ப கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாத்துக்கோங்க. இது வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீடித்த நிலையான வளர்ச்சியை மேம்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையமாக இருந்தது அப்படின்றாங்க. அதாவது புரியுதுங்களா? அப்ப இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்படி 5 இயர்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவோட எக்கனாமிய டெவலப் பண்றதுக்காக இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் இந்தியன் எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கான ஒன்றுதான். சோ அப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களோ அதாவது நம்மளுடைய எக்கனாமியை வந்து உயர்த்தணுங்கிறதுக்காக கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடியதாகவும் கண்காணிக்கக்கூடிய ஒன்றாகவும் தான் இந்த நிதி ஆயோக்கானது இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கு ஆதரவை தரும். அதாவது இது என்னன்னா ஒரு நம்மளுடைய இதுல வந்துட்டு தேசிய வளர்ச்சி அடையணும். அதே மாதிரி சர்வதேச பொருளாதார வளர்ச்சி அடையணும். அதற்கான என்னென்ன நடைமுறைகள்லாம் முக்கியமோ அதற்கான கொள்கைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த நிதி ஆயோக் தான் இப்ப பாத்துக்குது. கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேம்பாட்டு குறியீடு. இது ரொம்பவே முக்கியமானது. ஹியூமன் இது இன்டெக்ஸ். சோ இப்ப மனித மேம்பாட்டு குறியீடு 1990ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை வந்து பிரசுரம் செய்யும். எப்போல இருந்துதான் 1990ஸ்ல இருந்து மட்டும்தான் இந்த ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பானது ஒவ்வொரு வருஷமும் மனித மேம்பாட்டு அறிக்கையை வந்து வெளியிடுது. சோ இந்த குறியீடுகள் வந்து 3 குறியீடுகளை
அடிப்படையாக கொண்டது. இந்த குறியீடு நாடு, மாநிலம், மாவட்டம் எனும் அளவில் தற்போது தயாரிக்கப்படுது. மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறியறதுக்கு இந்த HDI ஆனது பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுது. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப மனித மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறத முதல்ல யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்களா? யார் கொண்டு வராங்க, உருவாக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞரான ஒரு எக்கனாமிஸ்டான மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் தான். மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் தான் இந்த HDI அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராரு. இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் இவர்களை பத்தி நம்ம முந்தைய லெசன்ஸ்ல படிச்சிருப்போம், 7th லெசன்ஸ்ல. சோ அவர் என்ன பண்றாருன்னா 1990ல வந்துட்டு இந்த HDI வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றாரு, மேம்படுத்துறாரு. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைந்தது. நம்ம பார்த்த ஒரு 3 இதுல வச்சு இத வந்து 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டு இது பண்றாங்க. என்னென்னன்னா வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில தான் இந்த மனித மேம்பாட்டு குறியீடானது வெளியிடப்படுது. அப்போ 3 இது என்ன? அப்ப வாழ்நாள், ஆயுட்காலம்னா பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. பிறப்புல இருந்து இப்ப இந்த குழந்தை பிறக்குதுன்னா அது எவ்வளவு வருஷம் வாழும், சோ அதற்கான சூழல் இந்த நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது கல்வி தகுதி, அடுத்தது வாழ்க்கை தரம். சோ இதுதான். அப்ப வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனி மனிதர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுது. அதாவது இந்த 3 குறியீடுகள் இருக்குல்ல, இதுல ஒவ்வொன்றிலையும் குறைந்தபட்சம் எது, அதிகபட்சம் எது, அதிகபட்ச மதிப்புகள் எது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பரிணாமத்திலையும் அதன் செயல்பாடுகள் 0வுக்கும் 1க்கும் இடையிலான மதிப்பில் கீழ்காணும் முறையில் கணக்கிடப்படுகிறது. பரிணாம குறியீடு உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. அதாவது உண்மையா எவ்வளவு மதிப்பு வாங்குச்சு ஒரு கண்ட்ரி, குறைந்தபட்ச மதிப்பு அதிகபட்ச மதிப்பு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுப்போம் அப்படின்னமல்ல. சோ அது உண்மையான மதிப்புல இருந்து குறைந்தபட்ச மதிப்பை மைனஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ நியூமரேட்டர்ல போட்டுருணும். அடுத்தது மேக்சிமம்க்கும் மினிமம்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து டினாமினேட்டர்ல போட்டுருணும். போட்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இந்த பரிணாம குறியீடு அப்படிங்கிறது. திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011ஆம் ஆண்டு குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேம்பாட்டு குறியீடு, இந்த மனித மேம்பாட்டு குறியீடு 1981ல 0.32 இருந்துச்சு, 0.302 இருந்துச்சு. ஆனா 2011ல 0.472 உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் ஓல்டு டேட்டா. இதை பாக்குறதுக்கு பதிலா நீங்க இங்க இருக்கிறத பாத்துக்கோங்க. 2021ல வந்துட்டு நம்மளுடைய HDI எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம், மனித மேம்பாட்டு குறியீட்டுல எத்தனாவது பிளேஸ்ல இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 135th பிளேஸ்ல இருந்தோம். எவ்வளவு வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.633 வேல்யூ இருந்துச்சு. ஆனா 2002 ரிப்போர்ட் தான் கடைசியா. இப்ப 2004ல 2022க்கான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் படி நான் இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 134th பிளேஸ்ல இருக்கு. எத்தனை கண்ட்ரீஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 193 கண்ட்ரீஸ்ல இந்தியா 134வது கண்ட்ரியா இருக்கு. இப்போ இந்த 2022 படி நம்மளுடைய HDI இன்டெக்ஸ், அந்த HDI படி எவ்வளவு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.644. ஸ்டார்டிங்ல எங்க இருந்தோம், 0.302ல இருந்தோம். ஆனா இப்போ எங்க இருக்கும் அப்படின்னா 0.644. அப்ப 2021ஓட கம்பேர் பண்ணும்போது இப்ப முன்னேறிக்கிட்டு தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கு. இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்னு பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. யாரு? பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவரு இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு 4 விதமான மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கி இருக்காரு. HDI1, HDI2, HDI3, HDI4. சோ இதுல HDI1 அப்படிங்கிறது என்னன்னா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்து அமைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த HDI1ங்கிறது. இதுல வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் போன்ற 3 பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்திருக்காரு. நம்ம முன்னாடி எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம், வாழ்நாள், கல்வி தகுதி, அடுத்தது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படை. ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்
நாடுகள் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும், குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருது. அதாவது இந்த HDI இண்டெக்ஸ்ல இந்த இதுல வந்துட்டு முன்னேறணும் அப்படிங்கிறது க்கான நடவடிக்கைகள் எல்லாமே பல நாடுகள் கொண்டுட்டு வருது. சோ இதுல 2022 கடைசி ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து, அடுத்தது நார்வே, அடுத்தது ஐஸ்லாந்து. இந்த ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து ஓல்டு டேட்டா. ஓகேங்களா? சோ மாத்திக்கோங்க. செய்திறன் குறியீடு, அதாவது HDIக்கு பதிலா இன்னொரு குறியீடும் வருது. செய்திறன் குறியீடு அப்படிங்கிறது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. மோரிஸ் டி மோரிஸ் உருவாக்கினார். இதை வந்து யார் உருவாக்குறாங்க அப்படின்னா, மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. இது ஒரு நாட்டுடைய வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுகிறது. இதற்கு அவர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு, பிறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம் ஆகிய 3 குறியீடுகளை பயன்படுத்துறாங்க. அதாவது முன்னாடி வந்து ஆயுட்காலம் பயன்படுத்தணும், கல்வி குறியீடு பயன்படுத்தணும், அது இல்லாம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பயன்படுத்தணும். அதாவது தலா வருமானத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தை கணக்கில கொண்டோம். ஆனா இங்க வந்துட்டு என்னன்னா, வெறும் உடல் நிலையை மட்டும்தான் கொண்டு இருக்காங்க. அதாவது ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு வீதம், அடுத்தது எழுத்தறிவு வீதம். இந்த 3 குறியீடுகளை தான் பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு குறியீட்டு எண்ணின் அளவும் 1லிருந்து 100 வரையிலான எண்ணுக்குள் இருக்கும். எண் 1 அப்படிங்கிறது ஒரு நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கக்கூடியது. ஆனா 100 அப்படின்னு சொல்லி இந்த குறியீடுல வருது அப்படின்னா, மிகச் சிறப்பாக செயல்பாட்டை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? 100 அப்படிங்கிறது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுவே 1ங்கிறது தி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்ப PQLI இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருந்தா தான் வந்துட்டு அந்த நாடு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எதிர்பார்க்கப்படும் ஆயுட்களுக்கான குறியீட்டில் மேல் எல்லையாக 100 என்பது 77 ஆண்டு 77 ஆண்டு ஆயுள்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இங்க 100 அப்படிங்கிறது எப்ப குடுப்பாங்க அப்படின்னா, 77 இயர்ஸ் ஒரு மனிதன் வந்து வாழலாம். ஆயுட்காலம் அவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து இந்த 100 அப்படிங்கிற பாயிண்டே குடுப்பாங்களாம். இந்த குறியீட்டை வந்து ஸ்வீடன் நாடு வந்து 1973ஆம் ஆண்டே கடந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி 1ங்கிற கீழ் எல்லையானது 28 வருஷத்துக்கு கம்மியா ஆயுள் கொண்டவர்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கு தான் குடுப்பாங்க. இதனை வந்து கயானா பிசாவு அப்படிங்கிற ஒரு நாடானது 1960லயே வந்துட்டு இந்த PQLI குறியீடு வந்து பெற்றிருக்கு. இந்த PQLIக்கும் HDIக்கும் ஒரே ஒரு சின்ன வேறுபாடு தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானம் தான். HDIல வந்து வருமானமானது சேர்க்கப்படும். ஆனா PQLIல வந்துட்டு வெறும் வருமானம் நீக்கப்பட்டு வெறும் உடல் சார்ந்த ஒரு மேம்பாட்டை மட்டுமே குறிக்கும். ஓகேங்களா? ஆனா HDIங்கிறது உடல், பணம் 2ம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கும். எவ்வளவுதான். அதாவது இதுல வந்துட்டு வாழ்நாள், அதுக்கடுத்து கல்வி தகுதி, அதுக்கடுத்து தனி மனிதனுடைய வருமானத்தையும் சேர்த்துப்பாங்க. ஆனா PQLIயை பொறுத்தவரைக்கும் தனி மனிதனுடைய வருமானத்தை சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா குழந்தை இறப்பு வீதத்தை தான் சேர்த்துக் கொள்வாங்க. அப்போ உடல் சார்ந்த மேம்பாட்டை தான் இந்த PQLI அப்படிங்கிறது வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஆனா HDIங்கிறது உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கக்கூடியது எல்லாத்துலயுமே. சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த 8th லெசன்ல குடுத்திருக்கக்கூடியது. ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்தாச்சு. இன்றைய வகுப்புல ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸுமே பார்த்தாச்சு. இதை பொறுத்தவரைக்கும் இந்த 5 ஆண்டு திட்டங்கள், இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், இது எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. மெயினா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். For more videos, stay tuned with BA Book. Thank you.